நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக ஏற்படும் சில உபத்திரவங்களும் நன்மையாக முடிந்து விடுவதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களுக்காக ஒரு சின்ன அழகான ஒரு குட்டி கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஒரு போட்டியை நாட்டு மக்களுக்கு அறிவித்தான். அந்த போட்டி என்னவென்றால், அந்த போட்டியில் ஜெயிப்பவர்களுக்கு தனது நாட்டையே பரிசாக அளிப்பதோடு மட்டுமல்லாமல் தனது ஒரே மகளையும் மணமுடித்து தருவதாக வாக்களித்து விட்டான். என்ன போட்டி அது? நூற்றுக்கணக்கான முதலைகள் அடங்கிய ஒரு பிரம்மாண்டமான நீர்நிலையில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை நீந்தி செல்வதே ஆகும். உயிருக்கு ஆபத்தான இந்த போட்டியில் கலந்து கொள்ள ஒருவருமே முன்வரவில்லை. கூட்டத்திற்கு நடுவே இருந்த ஒருவன் மட்டும் பலார் என்று ஆற்றில் குதித்து விட்டான். அந்த அரசன் எதிர்பார்த்ததைப் போலவே அவன் நீந்தி அக்கறையை தொட்டுவிட்டான். அப்படி கொஞ்சமும் பயமில்லாமல் அசாத்திய சாதனை புரிந்த அந்த வாலிபனை எல்லோரும் பாராட்டி போற்றினார்கள். பிறகு அவனிடம் அவனது அந்த வெற்றியின் ரகசியம் என்ன என்று அனைவரும் கேட்டார்கள். அவனோ ஆத்திரத்தில் இருந்தான். பயங்கரமாக கோபப்பட்டான். அங்கே இருப்பவர்களை பார்த்து என்ன கேட்டான் என்று தெரியுமா? இங்கே இருப்பவர்கள் யார் என்னை இந்த ஆற்றில் தள்ளிவிட்டது என்று கத்தத் தொடங்கினான். இதிலிருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் எதிர்பாராத விதமாக ஏற்படும் சில உபத்திரவங்களும் நன்மையாக முடிந்து விடுகிறது. உண்மைதானே நண்பர்களே?